ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இன்றைக்கி வந்து எந்த ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7க்கான நியூஸ் ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். அண்ட் ஐ எம் ஷிஃப்னாஸ். ஓகே, ஆர்டிகல்ஸ் வந்து கண்டினியூஸாக போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு வைரல் ஃபீவர்னால என்னால் ஆர்டிகல்ஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் உங்களுக்கு கோல்ட் ஆர் ஃபீவர் வரலன்னா ப்ளீஸ் பி வெரி 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 கேர்ஃபுல் அபவுட் இட். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கோவிடோட அப்படியே ஒரு ரெப்ளிகா, ஷார்ட் டேர்ம் ரெப்ளிகா மாதிரி இருக்குது. ஆல்ரெடி எனக்கு கோவிட் வந்திருந்தது. ஸோ அதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் பின் ஃபார் கோவிடோட ஃபீவரும் அந்த வெக்டரோட அந்த எஃபெக்ட்டுமே வந்து இட் வாஸ் தேர் ஃபார் அரவுண்ட் 2 to 3 weeks வரைக்கும் இருந்தது சிவியராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இட் வெண்ட் அப் டு 6 months வரைக்குமே. அந்த டயர்ட்னஸ், வீக்னஸ் ஆஃப் பாடி, லாஸ் ஆஃப் ஹேர், ஸ்கின் டேமேஜ், இது எல்லாமே நடந்தது. பட் இப்போ வந்து ஃபீவர் வந்தப்போ யோசிச்சது என்ன அப்படின்னா, புது வகையான ஃபீவராக இருக்குதுன்னு லைக் ஃபீல் பண்ணும் போதே தெரிஞ்சுது. ஸோ ஆனால் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கல. பீப்புள் பேனிக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நியூஸில் பெருசாக போடல. பட் ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ICMR வந்து ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர், நிறையா ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து இது போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ டுக் மை டைம், அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் கோல்டோ இல்லை ஃபீவரோ வரல அப்படின்னா பி ஹாப்பி அபவுட் இட், பி சேஃப். தயவுசெய்து மாஸ்க் போடுங்க. ஏன்னா இது எப்படி வருதுன்னே தெரியல. ஆல் அலாங் நான் வந்து வீட்டில் மட்டும்தான் இருந்தேன், வெளியில் எங்கேயுமே போகல. பட் ஐ காட் த ஃபீவர். ப்ளஸ் நம்ம அகாடமி, நம்ம இன்ஸ்டியூட் வரவங்களுக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ காட் ஃபீவர். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா எக்ஸாம் கிட்டே இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இதனால் எஃபெக்ட் ஆகிட்டிங்கன்னா இது ஒரு மாதம் படுக்க போட்டுருது, சரிங்களா? ஸோ எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸோட ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த நியூஸ் அனாலிசிஸ் வில் கோ ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒன் சச் ஆர்டிக்கல் தான். ருஷிகுல்யா பீச்சை பற்றி பேசியிருக்காங்க அண்ட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இதில் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ மெயின்ஸும் இருக்குது, ப்ரிலிம்ஸும் இருக்குது. பட் நான் ப்ரிலிம்ஸ் மோஸ்ட்டாக உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் இதில். ஸோ பீச் இன் ஒடிசாஸ் கஞ்சம் அப்படிங்கிறது இட்ஸ் a district witness a record mass nesting. ஸோ மாஸ் நெஸ்டிங் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ், இதோட இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏல ஆரம்பிக்கும் மாஸ் நெஸ்டிங். இந்த ஆர்டிக்கலில் அது கொடுக்கல, பட் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அது என்ன அப்படிங்கிறது. ஸோ ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் கண்டிஷன் பெருசாக எக்ஸ்ட்ரீமாக மழையோ இல்லை ட்ரவுட்டோ இல்லாதனால வந்து லைக் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்க்கு ஈஸியாக இருந்தது வந்து நெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து there was around 6.311 lakh ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து மாஸ் நெஸ்டிங் பண்ணுறதுக்காக ருஷிகுல்யா கோஸ்ட், ஒடிஷா இருக்கு இல்லையா, அதுதான் ருஷிகுல்யா கோஸ்ட், அங்கே வந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ருஷிகுல்யா இஸ் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ த அரைவல் ஆஃப் த டர்ட்டில்ஸ் ஃபார் லேயிங் எக்ஸ் Feb 23 March 2 வரைக்குமே வந்து நெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க, மாஸ் நெஸ்டிங் பீரியட். அதுக்கப்புறமும் வரும், அதையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நியர் த நியூ பீச்சஸ். ஸோ ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக வந்துருக்கு, கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 1 lakhக்கு மேலே எப்பவுமே ஒரு 5 கிட்ட வருதுன்னா இப்போ 6க்கு மேலே தாண்டி இருக்குது. ஸோ ஏன்னா புது பீச்சஸ் வந்து உருவாயிருக்கு நியர் த போடம்பேட்டா ஏரியா. பெர்ஹாம்பூர் டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பீச்சஸ் வந்து அன்எஃபெக்டட், பெருசாக எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன், சைக்ளோன், ஹெவி ரெயின் இருந்து இல்லாதனால ஈஸியாக வந்து இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இட் ஹஸ் என்டர்ட் த ரிவர் மவுத். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5.5 lakh கிட்ட வந்திருக்கு. இது பார்த்துக்கோங்க 6.37 lakh. ருஷிகுல்யா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ப்ரிலிம்ஸ்க்கு என்ன முக்கியங்கிறது பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து March 2க்கு அப்புறமும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவோன்னு இதில் சொல்லியிருக்காரு. அண்ட் டர்ட்டில்ஸ் ஆல்சோ அரைவ் அட் கஹீர் மாதா பீச். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு மேட்ச்சில் கேட்கலாம். ஸோ ருஷிகுல்யா, கஹீர் மாதா இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ கேந்திரபாரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கஹீர் மாதா பீச். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரோக்கரின்னு சொல்லுவாங்க. ரோக்கரினா மாஸ் நெஸ்டிங் பிளேஸ். ஸோ பூரி ரிவர் அண்ட் தேவி மவுத் ரிவருமே வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்க்கு ஒரு வாழ்வான இடம், நெஸ்டிங்கான இடமாகவும் இருந்திருக்கு இந்த டைம். ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் லாங் டேர்ம் ஸ்டடி பார்த்துருக்கிங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ZSI. ஸோ இதுவும் வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து டேக் பண்ணுவாங்க. டேக்னா வந்து இப்போ நம்ம டாக்ஸ்க்கெல்லாம் கழுத்தில் இது போடுறோம் இல்லையா, செயின், அந்த மாதிரி டேக் பண்ணுவாங்க. ஸோ எங்கே அப்படின்னா கஹீர் மாதா, தேவி ரிவர், ருஷிகுல்யா. ஸோ இது ஏன் டேக் பண்ணுறாங்கன்னா இது அடுத்த வருஷமோ இல்லை அடுத்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த இயர் வந்து 3200 டர்ட்டில்ஸ் கிட்ட டேக் பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஹார்ட்னிங் டு நோ தட் 150 ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி டேக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து எக்ஸ் லே பண்ணுறக்காக திருப்பியும் ரீச் ஆகிருக்கு இதே பீச்சஸ்க்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2 டர்ட்டில்ஸ் வந்து போன வருஷம் டேக் பண்ணுது ஸ்ரீலங்காலையும்
தமிழ்நாட்டிலும் ரீச் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டேகிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ்க்கோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாஸ் நெஸ்டிங் பற்றி, ஆலிவர் ரிட்லி டர்ட்டில்ஸ் பற்றி அண்ட் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது ரெண்டுமே நம்ம பார்ப்போம். அண்ட் இது என்ன நெஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் கொடுத்துட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆலிவர் ரிட்லி இஸ் அ ஃபேமஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டர்ட்டில் ஸ்பீஷீஸ். டர்ட்டில்ஸ்க்கும் டார்ட்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிடிஎஸில் கேட்ட இன்னொரு கொஷின், ஆப்ரேஷன் கச்சப்பா இஸ் அன் என்ஜிஓ இனிஷியேட்டிவ் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ். ஏன்னா இந்த ஆலிவ் ரிட்லிஸ் வந்து மனுஷங்க ப்ளஸ் வந்து டாக்ஸ், அங்கே இருக்கிற மாங்கிரல்ஸ் டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது ஈஸியாக வந்து இவங்கெல்லாம் இதை அழிச்சிடுறாங்க. ஸோ அதோட நெஸ்டிங் அந்த சைட்டை. ஸோ அப்புறம் வந்து முட்டைகள் வந்து அதனால் வந்து பொறிக்கிறது இல்லை. Next one, UPSC 2002 கேட்ட question. The sea coast of which one of the following states has become famous as a nesting place for the giant olive ridley turtles from South America? சவுத் அமெரிக்காலேருந்து வர ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் எந்த சீ கோஸ்ட் வந்து ஃபேமஸ் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஒரிசா. சிஏபிஎஃப் 2008லேயும் 2010லேயும் கேட்ட கொஷின் ஒரே கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே அதே கொஷின் தான். Which one of the following beaches is visited by olive ridley turtles annually for mass nesting? ஸோ கஹீர் மாதா பீச் இப்போ தான் பார்த்தோம். இதுக்கும் ஆன்சர் வந்து கஹீர் மாதா தான். லாஸ்ட் கொஷின் 2018 கேட்ட சீரியஸ் கொஷின். எது வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் பற்றி ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. தே ஆர் த ஸ்மாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் abundant ஆஃப் ஆல் சீ டர்ட்டில்ஸ் ஃபவுண்ட் இன் த வேர்ல்ட். குட்டியாகவும் அதுக்கப்புறம் நிறையாவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா பெசிஃபிக், அட்லாண்டிக், இந்தியன் வார்ம் ஓஷன்ஸில் வந்து வாட்டர்ஸில் வந்து இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் த கோரமண்டல் கோஸ்ட் இன் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் மாஸ் நெஸ்டிங் சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆலிவ் ரிட்லி டர்ட்டிலுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 2. இது ஏன் தேர்ட் ஒன் வராதுன்னா கோரமண்டல் கோஸ்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இந்தியாவில் எத்தனை வகையான கோஸ்ட்ஸ் இருக்குது, அதில் கோரமண்டல் கோஸ்ட் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து அது கவர் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி கொஸ்டினும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்பர் 2 வந்து சென்டர் கிவ்ஸ் நாட் ஃபார் ஸ்டேட்ஸ் டு ஆத்தென்டிகேட் ஆதார் ஃபார் பிரிசனர்ஸ். ஸோ பிரிசனர்ஸ் வந்து ஆதார் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். இல்லை பெருசாக எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் தான் முக்கியம், அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ த எக்ஸசைஸ் வில் பி அண்டர்டேக்கன் ஃபார் இன்மேட்ஸ் ஆன் வாலண்டரி பேசிஸ் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். டு ஈஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் சச் அஸ் ஹெல்த் ஸ்கீம்ஸ், ஒகேஷ்னல் ட்ரைனிங், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிசனர்ஸ் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்களே ஒரு ஸ்டேட்லேயும், ஸோ அவங்க வந்து கேம்ப்ஸ் மாதிரி செட் பண்ணி ஆதார் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா ஆதார் ப்ரொவைட் பண்ணோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், லைக் மீட்டிங் வித் ரிலேட்டிவ்ஸ், லீகல் எய்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும். பட் இது வாலண்டரி பேசிஸ் தான், ஸ்டேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிசன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மட்டும் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், இது ஒன்று தான் முக்கியம். ஸோ பெருசாக இதில் வேறு எதுவுமே இல்லை. அக்கார்டிங் டு ரூல் 5 ஆஃப் த ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபார் குட் கவர்னன்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், இன்னோவேஷன், நாலேஜ் ரூல்ஸ் 2020 படியும். அதுக்கப்புறம் ஆதார் டார்கெட் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் சப்சிடிஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 2016 ஆக்ட் படியும் ஆதார் வந்து நம்ம பிரிசனர்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா வாலண்டரி பேசிஸில் எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத அவங்க வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதார் கிடைக்குமா கிடைக்காதா, வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மூலயமா ஹெல்த், ஸ்கில்லிங், ஒகேஷ்னல் ட்ரைனிங், இன்டர்வியூ வித் ரிலேட்டிவ்ஸ், லீகல் எய்டு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி UIDAI இது வந்து முக்கியம், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, UIDAI. ஸோ இவங்க வந்து தே ஹாவ் அக்ரி டு அக்செப்ட் த பிரிசனர் இண்டக்ஷன் டாக்குமெண்ட். ஸோ இது மூலயமா ஆதார் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பிரிசனர் இண்டக்ஷன் டாக்குமெண்ட் நாங்கள் புதுசாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் என்ரோல்மெண்ட், புதுசான ஆதார் என்ரோல்மெண்ட்க்கும் இல்லை ஆதார் அப்டேட் பண்ணுற ஒரு விஷயத்துக்காகவும் நாங்கள் பிரிசனர் இண்டக்ஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ திருப்பி இங்கே அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதார் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டேரக்ட் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ ஆதார் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டே டு டே பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியாகிடும். லைக் எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஷிஃப்ட் பண்ணுறது, ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்குறது, டெம்பரரி ரிலீஸ் பண்ணுறது, ஒகேஷ்னல் ட்ரைனிங், இது எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஆர்டிக்கலில் பெருசாக இல்லை. UIDAI பற்றி மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2018 கேட்ட யூபிஎஸ்சி கொஷின், த ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம் ஆதார் ப்ரொவைட்ஸ் ஓப்பன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், APIs அப்படின்னா என்ன, வாட் டஸ் இட் இம்ப்ளை? ஆதாரில் வந்து APIனா என்னன்னு கேட்குறாங்க. இட் கேன் பி
into any electronic device. Online authentication using iris is possible. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஆதாரை வந்து எந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் வேணாலும் இன்டெகிரேட் பண்ண விட்டுக்கும். ப்ளஸ் நம்ம கண்ணில் இருக்கிற அந்த ஐரிஸ் இருக்குல்ல, அதை வச்சு வந்து டேட்டாஸ் ஆதார் கூட இணைச்சி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 1 and 2. நெக்ஸ்ட் இப்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின் இது. 1, 2, 3, 4 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ரீட் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி ஆதார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி இதுக்கான ஆன்சர் கொடுங்க. 1, 4, 2, 4, 3 only, 1, 2, 3 only. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் முடிஞ்சால் நீங்கள் கீழே கொடுங்க கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். Why are salt flats around the world covered in a similar pattern of ridges? ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குங்களா. ஸோ பாலிகன் இல்லைனா ஹெக்ஸகன். ஸோ 8 இல்லைனா 6 சைட்ஸ் உள்ள ஒரு, ஸோ இதெல்லாம் பாருங்கள் 6 சைட்ஸ் தான். ஸோ 8 இல்லைனா 6 சைட்ஸ் உள்ள இந்த ஷேப்பில் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த லொக்கேஷன் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சால்ட் ஃப்ளாட் சாலார் டி யூனி இன் பொலிவியா. ஸோ மேப்பில் வந்து பாருங்கள் பொலிவியா எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ பொலிவியாவில் சாலார் டி யூ சைலண்ட் யூனி YUNI இது எங்கே இருக்குன்னு மேட்ச்சில் உங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ உலகத்தில் இருக்கிற சால்ட் ஃப்ளாட்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்னை வந்து காட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இப்போது டீகோட் பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தீஸ் கேப்டிவேட்டிங் பேட்டர்ன்ஸ் ஹேவ் பின் ஃபோட்டோகிராஃப்ட் as far apart as Bolivia, Chile, China, India, Iran, Tunisia and the US. So in the new study, researchers எங்கே இருக்குன்னா ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி அண்ட் யூகேலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபைனலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த salt flats across the world, the salt on the surface form ridges. So they join together in a patchwork of pentagons இல்லைனா hectagons. பென்டகன் இல்லைனா ஹெக்டகன் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த கேப்டிவேட்டிங் பேட்டர்ன்ஸ், இந்த ஐ கேச்சிங் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இடங்களில். அண்ட் that the salt always credulates in these shapes and these sizes. ஸோ இந்த ஷேப்பில் இந்த சைஸில் தான் சிமிலராக இருக்குது. irrespective ஆஃப் லோக்கல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை தவிர்த்துட்டு, அடியில் இருக்கிற மினரல் கெமிஸ்ட்ரியை தவிர்த்துட்டு, சாயில் டைப்பை தவிர்த்துட்டு எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு பசில்டான கொஸ்டினாக இருந்தது. அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி அண்ட் யூகே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. யூஸிங் அ காம்பினேஷன் ஆஃப் கிரவுண்ட் சாம்பிளிங் அண்ட் computer models, they have pointed their fingers at the way the salt flows up and down in the soil below this formation. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சால்ட் வந்து மேலேயும் கீழேயும் அப் அண்ட் டவுன். ஸோ இங்கே நடுவில் வந்து ஒரு லேயர் இருக்கும், இந்த கிரவுண்ட் லேயருக்கு மேலேயும் கீழேயும் வந்து அது ஃப்ளோ ஆகிறத வச்சு தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த அண்டர்லைங் மெக்கானிசம் பிகாஸ் த சால்ட் ஃப்ளாட்ஸ் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஆன் போத் ஹியூமன்ஸ் அண்ட் கிளைமேட்லேயும் சில எஃபெக்ட் இருக்குது இதனால், இந்த சால்ட் ஃப்ளாட்ஸ்னால. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்ட் ஃப்ளாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா. சால்ட் ஃப்ளாட் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப். இப்போ நம்ம மேலே பார்க்குற மாதிரி லார்ஜ் ஏரியா ஆஃப் ஃப்ளாட் லேண்ட், இந்த மாதிரி தட்டையான லேண்டாக இருக்கும். இந்த லேண்டுக்கு மேலே வந்து சால்ட் வந்து கவர் ஆகிருக்கும். பெர்ஹாப்ஸ் வேர்ல்டோட மோஸ்ட் வெல் நோன் அண்ட் பிக்கஸ்ட் சால்ட் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா சாலார் டி யூனி பொலிவியாவில் இருக்குது. அண்ட் இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சரிங்களா. அண்ட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பிளானட்டோட லித்தியம் ரிசர்வ் வந்து இந்த சாலார் டி யூனி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ லித்தியமோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னொன்று கூட கேட்கலாம், ஒரு ஆப்ஷனில் சால்ட் ஃப்ளாட்ஸில் வந்து அதிகமாக லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலை வச்சு நீங்கள் எஸ் அப்படிங்கிறத போடலாம். ஸோ a salt flat forms a natural water body forms from a natural water body whose recharge rate is lower than the evaporation rate. இது ரொம்ப முக்கியம் ஜியாகிரஃபி. ரீசார்ஜ் ரேட் அப்படின்னா, ரீசார்ஜ்னால் இப்போ இந்த இடத்துல வந்து வாட்டர் தேங்கி நிற்கிறது தான் ரீசார்ஜ். ஸோ இப்போ மழை தண்ணி வருது அப்படின்னா ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டர் மேலே வருது அப்படின்னா ரீசார்ஜ். ஸோ இந்த சால்ட் ஃப்ளாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ரீசார்ஜ் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கம்மியாக இருக்கும், இட் வில் பி லோவர். இவாபரேட் ஆகி தண்ணி மேலே போகிறது வந்து சீக்கிரம் ஆகிடும்.
சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃப்ளாட்டே ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லைன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும். ஸோ ஓவர் டைம் என்ன ஆகுனா வாட்டர் எல்லாம் இவாப்ரேட் ஆகி அங்கே டிசால்வ்டு மினரல்ஸும், யூஸ்வலாக அந்த மினரல் வந்து சால்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சால்ட் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறனால சன்லைட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ரிஃப்ளெக்ட் அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் வந்து பட்டுட்டு திருப்பி போயிடும். அதனால தான் அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. ஸோ இதுக்கு அடியில் இருக்கிற சாயில் வந்து ரொம்ப செலைன்னா உப்பு அதிகமாக இருக்கிற கண்டென்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற வாட்டர் டேபிள் உப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். ஹியூமன்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ண முடியாது. ஸோ ஸ்டடி வந்து என்ன சொல்லுது? ஸோ இது வந்து லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உள்ள டீட்டெயில்டாலாம் நம்ம அந்த அளவுக்கு ரிசர்ச் பேப்பர் போட போகிறது இல்லை இதில். சரிங்களா. ஸோ ரிசர்ச்சர்ஸ் வந்து began with the hypothesis the salt on the surface is influenced by the salt flowing through the soil below. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற சால்ட் வந்து கீழே கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற சால்ட்டும் மேலே இருக்கிற சால்ட்டும் கனெக்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இமேஜின் த சாயில் இன் அ சால்ட் ஃப்ளாட். இப்போ வந்து சால்ட் ஃப்ளாட்டில் இந்த இடத்துல சாயில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. தேர் ஆர் சம் ரிட்ஜஸ் ஆன் டாப் ஆஃப் ரிட்ஜஸ்னால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன், அந்த குழி குழியாக இருக்குல்ல, அதுதான் ரிட்ஜஸ். சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாலோட் பை அ சால்ட் லேயர் தென் த டாப் மோஸ்ட் லேயர். ஸோ இந்த ரிட்ஜஸ் குழி கீழே வந்து என்ன இருக்குன்னா சால்ட் லேயர் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே வந்து டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சாயில் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே ஃபைனலி ரெஸ்ட் ஆஃப் த சாயில் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர், அதுக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப செலைனாக இருக்கும். அதனால் சால்ட் வந்து யூனிஃபார்மாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உங்களால் மேலேருந்து கிரவுண்ட் வாட்டர் கீழே வரைக்குமே சால்ட் எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்குதுன்னு உங்களால் இந்த இடத்துல சால்ட் ஃப்ளாட்டில் சொல்ல முடியாது. செலைனிட்டி வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியர் த டாப் ஆஃப் த சாயில் அண்ட் டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் த பாட்டம். ஸோ டாப் மேலே இருக்கும் பார்த்தீங்களா அந்த சால்ட், அதனால தான் சால்ட் ஃப்ளாட்டாக தெரியுது. அந்த இடத்துல உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கீழே போக போக உப்புத்தன்மை குறைஞ்சிட்டே போகும். ஸோ researchers found that the salt penetrated deeper into the soil exactly below the ridges, exactly below the ridges and remained shallow under the flat areas. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேட்டர்ன் ரிட்ஜ் நீங்கள் இந்த குழி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது கீழே சால்ட் போய் பெனிட்ரேட் ஆகி இந்த இடத்துல உட்காந்துக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஷாலோவாக அந்த இடத்துலேயே அது தங்கிக்குது, மேலே வரணும்னு அதை நினைக்கல. தட் இஸ் இஃப் யூ ரிமூவ் த டாப் மோஸ்ட் லேயர் and looked directly down at the soil, you would see that the salty groundwater is floating deeper into the soil along vertical sheets, not throughout அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு காண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து வேர்ட்டிக்கலாக தண்ணி இப்படி நிற்குது. இப்போ தண்ணி நார்மலாக நம்ம இமேஜின் பண்ணும்போது இப்படி தான் இமேஜின் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸோ தண்ணி வந்து இப்படி நிற்குது இந்த இடத்துக்கு கீழே அப்படிங்கிறாங்க. ஸோ வேர்ட்டிக்கல் ஷீட்ஸாக வந்து தண்ணி நிற்குது. பட் த்ரூ அவுட்டாக அந்த மாதிரி இல்லை, சில இடத்துல வந்து உங்களால் இப்படி ஒரு கன்ஜங்ஷன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. த சர்ஃபேஸ் ஆஃப் சால்ட் ஃப்ளாட் ஆஸ் அ லேயர் ஆஃப். ஸோ மேலே சால்ட் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா அதில் சால்ட் இருக்கும் தட் ஹாஸ் பின் டெபாசிட் ஓவர் டைம். ஸோ ஜஸ்ட் அண்டர் த சர்ஃபேஸ் த கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஹைலி செலைன் அண்ட் டென்சர் தேன் த கிரவுண்ட் வாட்டர் ஃபர்தர் பிலோ. ஸோ மேலே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும், ஏன்னா அதில் வந்து சால்ட் அதிகமாக கலந்துருக்குங்கிறாங்க. கீழே போக போக நம்ம பார்த்த சால்ட் கண்டென்ட் கம்மியாகும். ஸோ இஃப் எனி வாட்டர் ரீச்சஸ் அண்ட் ரைசஸ் அபவ் த சர்ஃபேஸ் இட் இவாப்ரேட்ஸ் அண்ட் லீவ் மோர் சால்ட் பிஹைண்ட். ஸோ மேலே இந்த தண்ணி வரும்போது சீக்கிரம் இவாப்ரேட் ஆயிரும், நம்மளே பார்த்தோம். ஸோ த ரிசர்ச்சர்ஸ் ஃபவுண்ட் தட் இஃப் த ரேட் ஆஃப் இவாப்ரேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னா, தட் இஸ் இஃப் த ரேட் ஆஃப் சால்ட் டெபாசிஷன் ஆன் த surface is sufficiently high, the denser groundwater will sink down. ஸோ அதிகமாக வந்து தண்ணி இவாப்ரேட் ஆகிட்டே போயிட்டே இருந்ததுன்னா கிரவுண்ட் வாட்டரில் அதிகமாக உப்பு கலந்துரும். சரிங்களா. உப்பு கலந்து அது டென்ஸ் ஆகி கீழே போயிடும். அந்த லெஸ் டென்ஸ் கிரவுண்ட் வாட்டர் வில் ரைஸ் டு த டாப். ஸோ கம்மியாக டென்ஸாக இருக்கிற அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து மேலே வந்துடும், ரொம்ப டென்ஸாக இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் வந்து கீழே போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் பாடி ஆஃப் டிசெண்டிங் அண்ட் அசெட்டிங் வாட்டர் இஸ் கால் கன்வெக்ஷன் செல். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி லெஸ் டென்ஸ் இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். உப்போட தன்மையை பொறுத்து, இவாப்ரேஷன் ரேட்டை பொறுத்து லெஸ் டென்ஸ் கிரவுண்ட் வாட்டர், டென்ஸ் கிரவுண்ட் வாட்டர் இந்த மாதிரி ஒரு கன்வெக்ஷன் செல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த செல் தான் வந்து அந்த ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த ரிட்ஜ் ஃபார்ம் ஆகிற இடத்துல இந்த கன்வெக்ஷன் செல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஷேப் உருவாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவர் டைம் தேர் வில் பி மோர் saline ground water rising up towards the surface through the convection cells than through other parts of the soil. ஸோ இந்த கன்வெக்ஷன் செல்லில் இருக்கிற ரீஜனில் கண்டினியூஸாக கிரவுண்ட் வாட்டர் மேலே கீழேன்னு வந்துகிட்டே இருக்கும். சிம்பிளி பிகாஸ் less dense water within the column is being displaced upwards. So as a result the salt
As a result, the salt this water carries will accumulate on the surface, forming the narrow ridges that make up the polygons. So எப்படி இந்த polygons வந்து hexagons உருவாகுது அப்படின்னா because of this convection cell தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். So the mathematical equation the researchers assembled for their computer model indicated that the subsurface convection னா surface கீழே இந்த convection நடக்குது பார்த்தீங்களா, is relatively insensitive to salt chemistry as they wrote in their paper, and that over time the convection columns naturally grew to have a stable. So இந்த மாதிரி வந்து கன்வெக்ஷன் காலம்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போய் 1.2 to 2 மீட்டர், ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அந்த சைஸு, ஸோ இந்த 2 மீட்டர் 1.2 மீட்டர்னு அந்த ரேடியஸ் வர வரைக்குமே வந்து இந்த கன்வெக்ஷன் செல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க, ஜஸ்ட் லைக் த டைமென்ஷன் ஆஃப் த பாலிகன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, ரிசல்ட் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, சின்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஏர்லி 1960s சயின்டிஸ்ட் ஹேவ் ஆஃபர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் இந்த ரிச்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து உலகம் முழுக்க சால்ட் லேக்ஸ் வந்து ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது அண்ட் இந்த மாதிரி பாலிகன் ஷேப்ஸ் உருவாகிற சால்ட் ஃப்ளாட்ஸ் எப்படி உருவாகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் யூதர் கன்சிடர்ட் above the surface dynamics or below the surface dynamics. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்க கண்டிஷன்ஸ் எடுத்திருக்காங்க, சில சயின்டிஸ்ட் வந்து சர்ஃபேஸ் கீழே இருக்க கண்டிஷன் எடுத்திருக்காங்க. பட் இப்போ புது ஸ்டடி வந்து இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சர்ஃபேஸ்க்கு மேலே சர்ஃபேஸ் கீழே ரெண்டுமே காரணம் இந்த மாதிரி ஒரு பாலிகன் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த தியரி அண்ட் த ரிசல்ட்ஸ் மேட்டர் பிகாஸ் ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இப்போ விண்டு ப்ளோ ஆகும்போது இந்த சால்ட் ஃப்ளாட்ஸில் இருக்கிற சால்ட்டு அது கூடயே வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர்னா வந்து வெரி வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அதை தூக்கிட்டு போயிடுது. இது தூக்கிட்டு போய் ஓஷன் கிட்ட வந்து இதை டெபாசிட் பண்ணிடுது இந்த சால்ட்டை. சரிங்களா, இந்த சால்ட் வந்து அட்மாஸ்பியர் என்டர் ஆகும்போது சைக்ளோன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா இந்த ஓஷன் கிட்ட, அதுக்குள்ளே கலந்துரும். சரிங்களா, ஸோ வென் அ சால்ட் பேரிங் ஏர் மாஸ் வந்து இன்ஹெபிட்டட் ரீஜன் மக்கள் இருக்கிற ரீஜனுக்கு வந்து இந்த பர்டிகுலேட் மேட்ரு உள்ளே போகும்போது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருங்கிறாங்க. 1996 ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, கேரக்டரைஸ்ட் த சால்ட் ஃப்ளாட் ஆஃப் வாட் வாஸ் ஒன்ஸ் ஓவன்ஸ் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருந்தது. இது ட்ரை அப் ஆகி தான் வந்து அந்த இடத்துல சால்ட் ஃப்ளாட் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு கலிஃபோர்னியாவில். இதுதான் சிங்கிள் கிரேட்டஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர். நார்த் அமெரிக்காலே வந்து கிரேட்டஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த ஓவன்ஸ் லேக் இருந்த இடம் தான் கலிஃபோர்னியாவில். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து மிட்டிகேட் பண்ணுறக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸ் ஹவ் ரெக்கமெண்டட் இந்த ஷாலோ லேயரை வந்து தண்ணியால் நம்ம கவர் பண்ணிடணும், அப்போ தான் வந்து இந்த சால்ட் வந்து பறக்காமல் இருக்கும் அண்ட் மோர் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சால்ட் சஸ்பென்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் குரூப் ஆஃப் ஏரோசோல்ஸ். ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஏரோசோல்ஸ்னால் என்னென்னு தெரியணும். ஏரோசோல்ஸ் அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபைன் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இந்த ஏரில் இருக்கிறது ஏரோசோல்ஸ். இந்த ஏரோசோல்ஸும் என்ன பண்ணுன்னா சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் தான். ஸோ we have also known for some time that saline lakes வந்து உலகம் முழுக்க ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. அக்ரிகல்ச்சரும் ஒன் ஆஃப் த ரீசன். அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ண அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். ஸோ மோர் அக்யூரேட் கிளைமேட் மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். வில் நீட் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த சோர்ஸ் ஆஃப் சால்ட் அண்ட் நியூ ஃபைண்டிங்ஸ் டிஸ்கிரைப் ஒன் சச் சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கிளைமேட்டை பற்றி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பேப்பர் இப்போ ரிசர்ச் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. சாரி கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லேக்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஷ்ரிங்கிங், உலகத்தில் இருக்கிற எந்த லேக்கெலாம் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டுருக்கு, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சீரியஸ் 2009 கேட்ட கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் லேக்ஸ் இன் இந்தியா ஹஸ் த ஹையஸ்ட் வாட்டர் சலைனிட்டி. எதில் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சாம்பார் லேக். சாம்பார் லேக்கில் தான் அதிகமான சலைனிட்டி இருக்குது. அடுத்த கொஸ்டின் 2019 கேட்டது, எது இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு கேட்டிருக்காங்க. உலார் லேக் தான் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டர் லேக் இன் இந்தியா. கிரேட்டர் லேக் அப்படின்னா ஒரு மீட்டியார் இல்லை மீட்டியாரைட், நீங்கள் எதுன்னு சொல்லுங்கள். மீட்டியார் அப்படிங்கிறதுனா என்ன, மீட்டியார் ரைட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அது மூலிமா ஃபார்ம் ஆன லேக் இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். NDA 2021 கொஸ்டின் அப்படின்னு. ரொம்ப ஈஸி, நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் லேக்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் என்டேஞ்சர்ட் பை ப்ரான் கல்டிவேஷன். ஸோ ப்ரான் ஃபார்மிங் பண்ணி எந்த லேக்கு வந்து என்டேஞ்சர்டில் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த லேக்கே வந்து அது ஒரு ஆபத்தான விஷயமாக மாறிச்சு அப்படிங்கிறது இதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். IESன்னு போட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 2006 கேட்டால் சீரியஸ் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் கேட்குறாங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கிறேன். ஸோ சிலிக்கா வந்து ஆந்திராவா, கேரளாவா, ஒரிசாவா, ராஜஸ்தானா, கொலேரு ஸோ ஆந்திராவா, சாம்பார் லேக். ஸோ சாம்பார் லேக் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாவே C4 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. வேம்பநாட் வந்து இட்ஸ் கேரளா, கொலேரு வந்து ஆந்திரா, சிலிக்கா ஒடிசா. அவ்வளோதான்.
இப்படி தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். 2004 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின் பாருங்கள். லேக் சாம்பார் இஸ் நியரர் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் ஆஃப் ராஜஸ்தான். எந்த சிட்டி கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி கிட்ட வந்து லேக் சாம்பார் இருக்குது. ஸோ 2018 கொஷின் பாருங்கள். யூபிஎஸ்சியோட ஃபேமஸ் கொஷின்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த லேக் ஷ்ரிங்க் ஆகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பிளாக் சி உங்களால் நியூஸில் பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியுது. ஸோ அதை பற்றி ஏதாவது ஷ்ரிங்க் ஆகுதா அப்படின்னு நியூஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன் ஒன்லி அரல்சி தான் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி ஆல்மோஸ்ட் மேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக இருக்கும். அது ஷ்ரிங்க் ஆகி ரொம்ப குட்டியாக மாறிடுச்சு. ஸோ லேக் பைக்கால் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனும் மேப்பில் பார்க்கணும். ஓகேங்களா? So next article வந்து is the internet as we know it going to change. So why is the US Supreme Court interpreting the section 230 of the US Communication Decency Act of 1996? What are the tech companies and digital rights activists saying? So என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 230 அப்படிங்கிற ஆர்டிக்கலை பற்றி பேசுகிறாங்க. ஸோ த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்கோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பிவிட்டல் முக்கியமான லா சூட்ஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு இன்டர்பிரேட் பண்ண போகிறாங்க. எதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 230 ஆஃப் த யூஎஸ் கம்யூனிகேஷன்ஸ் டீசென்சி ஆக்ட் ஆஃப் 1996. So the law that has shielded tech companies and from liabilities over the decades. So இந்த law வந்து Decency Act of 1996 வந்து நிறைய டெக் கம்பெனிஸ் வந்து சேவ் பண்ணுற ஒரு law அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லா சூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் கொஸ்டினை வந்து போஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த டிஜிட்டல் கம்பெனிஸ் வந்து we should hold them liable for the content that the users post on the platform. என்ன சொல்கிறான்னா இப்போ வந்து ஃபேஸ்புக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பர்சன் ஏ வந்து போஸ்ட் பண்ணுறான். ஸோ இது போஸ்ட் பண்ணுறது வந்து நல்லா இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கிட்ட நம்ம கேட்கணுமா இல்லை வந்து இந்த யூசர்கிட்ட நம்ம கேட்கணுமா, இதுதான் கேள்வி. ஸோ இத்தனை வருடங்களாக வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து காப்பாற்றிட்டு இருந்த ஒரு லா தான் வந்து இந்த டீசென்சி ஆக்ட் ஆஃப் 1996. இந்த 2 லா சூட் எதுக்கு போட்டாங்க, ஏன் போட்டாங்க அப்படின்னா டெரரிசம் ரிலேட்டடாக. ஓகேங்களா? இந்த 2 லா சூட்டுமே ஹேவ் பின் brought about by ஃபேமிலி தான். those killed in the இஸ்லாமிக் ஸ்டேட் டெரர் அட்டாக், ISIS அட்டாக்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லா சூட் வந்து கான்சாலஸ் வர்சஸ் கூகுள் மேலே போட்டிருக்காங்க. யாருன்னா நொஹேமி கான்சாலஸோட ஃபேமிலி 23 அமெரிக்கனை வந்து பாரிஸில் கொண்டு இருக்காங்க. ISIS அட்டாக் டெரர் அட்டாக் நடந்தப்போ 2015. அதில் 129 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. அது இவரும் சேர்த்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி வந்து யூடியூப் பேரண்ட் கூகுள். ஸோ கூகுள் மேலே இவங்க வந்து லா சூட் போட்டிருக்காங்க. யூடியூப்பில் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து காட்டியிருக்கு. அதுங்காட்டி ஃபார் அஃபர்மேட்டிவ்லி ரெக்கமெண்டிங் ISIS வீடியோஸ் வந்து யூசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை பார்த்து மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி உங்கள் அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கோர்ட் ஃபைலிங் வந்து சே தட் த வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் இட் ஹாஸ் எய்டட் அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் அபெட்டட் த இஸ்லாமிக் ஸ்டேட் இன் carrying out acts actionable under US anti-terrorism law. ஸோ யூஎஸோட ஆன்டி டெரரிசம் லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தப்பான ஒரு விஷயம். யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் காட்டும் போது நிறைய பேர் இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுப்பாங்க அப்படிங்கிறது. செகண்ட் கேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்விட்டர் வர்சஸ் த தாஹ்னெம் pertains to a lawsuit filed by the family of the Jordanian citizen. இவங்க வந்து ஜார்டனில் இருக்கிற சிட்டிசன். ஜார்டன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இஸ்ரேல், பாலஸ்டீன், ஜார்டன், JILS அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிக்ஸ் ஞாபகம் வைக்க சொன்னேன். ஸோ ஜார்டன் இங்கே இருக்குது. ஸோ ஜார்டனில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் வந்து ஹி வாஸ் கில்ட் இன் ISIS அட்டாக். எங்கன்னா இஸ்தான்புல், டர்க்கியில் வந்து கொல்லப்பட்டிருக்கார் 2017. ஸோ இந்த லா சூட் வந்து ஆன்டி டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக போடுறாங்க. ஆன்டி டெரரிசம் ஆக்ட் விச் அலவுஸ் US nationals to sue anyone who aids and abets இன்டர்நேஷ்னல் டெரரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ட்விட்டர் மேலே போட்டிருக்காங்க. பை knowingly providing substantial assistance. The family argues that despite knowing that their platform வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ISIS டெரரிசம் எஃபர்ட்டில் ப்ளே பண்ணியிருக்கு ட்விட்டர் அப்படின்னு தெரிஞ்சும் விட்டுருக்காங்க. அண்ட் அதர் டெக் கம்பெனிஸ் ஃபெயில் டு டேக் ஆக்ஷன் டு கீப் ISIS கண்டென்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எடுக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க. இட் ஆல்சோ சேஸ் தட் த பிளாட்ஃபார்ம் அசிஸ்டட் த க்ரோத் ஆஃப் ISIS பை ரெக்கமெண்டிங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கண்டென்ட் வந்து அவங்க அல்காரிதமில்
மக்களுக்கு வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. செஷன் 230 என்னது அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி இப்போது. ஸோ இப்போ பர்சன் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறாங்க, சர்டன் இன்னொரு பர்சனை பற்றி வந்து ஃப்ராடுன்னு போடுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு செஷன் 230 என்னன்னா அந்த யூஎஸ் கம்யூனிகேஷன் டீசென்சி ஆக்ட், இந்த இண்டிவிஜுவல் வந்து பிளாட்ஃபார்மை சூ பண்ண முடியாது, அந்த பர்சன் போட்டாங்க பார்த்தீங்களா, போஸ்ட் பண்ணாங்க, அவங்கள தான் சூ பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சேஃப் ஹார்பராக இருக்குது, ஒரு லயபிலிட்டி ஷீல்டாக இருந்திருக்கு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்ட் வெப்சைட்ஸ்க்கு இன்டர்நெட்டில் வந்து that host user generated content like Reddit, Wikipedia, Yelp எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாகிங் சைட்ஸ் மாதிரி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஃப் ஹார்பராக இருந்திருக்கு. ஸோ நோ ப்ரொவைடர் ஒரு யூசர் ஆஃப் அன் இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் அ பப்ளிஷர். ஸோ நடுவில் இருக்கிற இந்த வெப்சைட்ஸை வந்து பப்ளிஷர்னு நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் எனி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை அனதர் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட். ஸோ அந்த க்ரியேட் பண்ணதெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அவங்க தான் வந்து இதோட ஒரிஜினல் ஓனராக கன்சிடர் பண்ண முடியும். இந்த வேர்ட்ஸை வந்து செஷன் 230 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி கூகுளோட லைக் லாயர் வந்து சொல்லியிருக்காங்க, Google's lawyer. And another thing section 230 does is allow interactive computer service provider to engage in content moderation. ஸோ இதெல்லாம் வேறு என்னென்னா செஷன் 230 ஓகே இப்போ வேறு யாராவது வந்து கண்டென்ட் ரொம்ப மோசமாக போடுறாங்கன்னா கண்டென்ட் மாடரேஷனும் இதில் இருக்குது, நாங்கள் அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம், ஸோ கைட்லைன்ஸை வைலேட் பண்ணுதுன்னு சொல்லி எடுத்துடலாம். ஸோ அக்கார்டிங் டு தி ஸ்டாச்சு தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கேன் ரிமூவ் கண்டென்ட் போஸ்டட், ஸோ குட் ஃபேத் அப்படிங்கிற பேரில் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டெக் கம்பெனிஸ் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in January this year group of tech companies, website, academics, user of the internet and rights group filed an amicus curiae brief in Supreme Court urging it to not change. So 230 change பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கொண்டு வரும் இன்டர்நெட்டில். ஸோ டோன்ட் டூ தட் அப்படிங்கிறாங்க. ட்விட்டர் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Section 230 allows facilitated platforms to moderate huge volumes of content and present the most relevant இன்ஃபர்மேஷன் டு யூசர். ஸோ மாடரேட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஸோ இட் ஆடட் த கம்பெனி ஹேஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ரிலைட் ஆன் ஸ்டாச்சு டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் மைரேட் லா சூட்ஸ். ஸோ இந்த 230 வந்து எங்களை நிறைய லா சூட்ஸ்லேருந்து காப்பாற்றிருக்கு, இல்லைனா உங்களுக்கு நிறைய ஓவர்லோட் ஆஃப் ஒர்க் ஆகிடும். ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்பீச் வந்து ஆக்டிவிஸ்ட் ஈவன் கிரீட் ஆல்சோ பாயிண்டட் அவுட் that the holding platforms liable for what their recommendation algorithm present could lead to suppression of legitimate third party information of political or social importance. ஸோ இதை வந்து நம்ம அடக்கணும்னு நாளைக்கு நிறைய பொலிட்டிக்கல் வைஸையும் சோஷியல் வைஸையும் நிறைய விஷயத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. லைக் மைனாரிட்டிஸ்லாம் நிறைய பேர் அவங்க இதை இன்டர்நெட்டெல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் அவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா செஷன் 230 எதை பற்றி பேசுது, செஷன் 230 இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் ஷீல்டிங் த டெக் கம்பெனிஸ். ஸோ அவங்கள லயபிலிட்டியிலேருந்து ஷீல்டு பண்ணுற ஒரு செஷன் தான் வந்து இந்த செஷன் 230. அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக பெருசாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கிடையாது. பட் உங்களுக்கு அடுத்து வர ப்ரிலிம்ஸில் வந்து கொஷனாக வந்து போற்றே ஆகலாம். ஓகேனா, அண்ட் இதோட முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா டெஃபினெட்லி கிவ் லைக் அண்ட் ஷேர் தி ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் யூ கேன் வெல் அண்ட் குட் டிஸ்பிளே லைக் டைப் இட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஆல்.